சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சியில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகுறாரு. எந்தெந்த ராசிக்கு நல்லதெல்லாம் செய்வார், எந்தெந்த ராசிக்கு கஷ்டம் கொடுப்பாருன்னு இருக்குது. அவர் எதுவாக இருந்தாலும் அவர் நியாயமாக தான் பண்ணுவார். சனி பகவானை நம்ம எப்படி வணங்கணும்னு கேட்டிங்கன்னா, சைடில் நின்று நம்ம வணங்கணும். அவரை நேராக பார்த்து நம்ம வணங்கக்கூடாது. குரு பகவானை தான் நம்ம நேராக பார்த்து அவரோட கண்ணை பார்த்து நம்ம வணங்கணும். சனி பகவானை பொறுத்த வரையில் நம்ம சைடில் நின்று தான் அவரை வணங்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் அவர். நவகிரகத்திலேயே சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் வேணும் பட்டம் இருக்குது. அவருக்கு மட்டும்தான், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த பட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரர் ஈஸ்வரனை போல் கொடுக்கக்கூடியவர், காக்கக்கூடியவர், நேர்மையானவர். அதனால தான் அவருக்கு சனீஸ்வரர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் வராரேன்னு யாரும் பயந்துக்க வேண்டாம். அவரை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கஷ்டத்தை யாருமே கேட்கல, நம்ம நியாயமாக இருந்தும் அதை யாரும் கேட்கல, நமக்கு ஆதரவாக நமக்கு துணையாக யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா, சனீஸ்வரர் இருப்பார். சனீஸ்வரர் பகவான் நம்ம கூட இருப்பார். அவர் நியாயத்தை கேட்பார், நியாயத்தின் பக்கம் நிற்பார். நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் இப்போ நல்லது நடக்கும். ஆனால் சனீஸ்வரர் நமக்கு பயிற்சி ஆகும்போது நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, இல்லை கண்டக சனியோ, இப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும் போது நம்ம தப்பி தவறியும் நேர்மை மாறக்கூடாது. நேர்மையை மாறிட்டோம்னா தண்டிச்சிடுவார். சில சமயத்தில் நம்ம தப்பிச்சிக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம தப்பு செஞ்சுருந்தாலும் இப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது நம்மளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் அவர் நேர்மையான கடவுள் நம்ம சனீஸ்வரர் பகவான். நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னா நமக்கு தகப்பன் மாதிரி இருந்து காப்பாற்றுவார், நம்ம கூடவே இருப்பார். அவர் தான் சனீஸ்வரர் பகவான். அவரை நேர்மையோடு நம்ம வணங்கணும். என்றைக்குமே அவர் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில் நன்மையை செய்யக்கூடியவர் தான் சனீஸ்வரர் பகவான். அவரை பார்த்து யாரும் பயந்துக்க வேணாம். அவரை நம்ம நிச்சயமாக சைடில் நின்று தான் கும்பிடணும். அவரை வணங்கி நம்ம வாழ்க்கையில் உயரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.